अस्मद्गुरुपरमगुरुर्नमोऽस्यामुनं रामं पद्माक्षणाथषडजित्तेन वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्तां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य सवितार्यवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिस्तुतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां स्थितिम् नमस्यामरविन्दाक्षं नाथभावे व्यवस्थितं शुद्धसत्त्वमयं शौरेः अवतारमिवापरम् नमस्याम्यरविन्दाक्षं नाथभावे व्यवस्थितं शुद्धसत्त्वमयं शौरेः அவதாரமிவாபரம். நாதமுனிகளுக்கு அடுத்தது உயிர் கொண்டார் புண்டரீகாக்ஷர் அப்படின்னு. இவருடைய விருத்தாந்தம் போன இதில் அனுபவித்தோம். அதாவது நாதமுனிகளுடைய தேவிகளை பிறந்தகத்துக்கு ஆயிஷன் போனார். அந்த பிறந்தகத்தில் வங்கீபுர அரவிந்தப்பாவைன்ற தேவிகள், அதில் வங்கீபுரத்தாட்சி அரவிந்தப்பாவை திருத்தகப்பனார் அவருக்கு திருமுற்றத்தில் வச்சு பழைய சாதம் அவருக்கு பரிமாறினார். அந்த குடும்பத்தில் அது அவர் ரொம்ப போனகம் செய்த வேடம் உச்சிஷ்டம் சுபாவனம் அப்படின்ற ரீதியில அதை பரம போக்கியமா பாகவத பிரசாதமா, அதாவது ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆச்சாரியருடைய ஸ்வசுர கிரகத்தினுடைய மகா பிரசாதமா அதை ஏற்று அப்படி அவர் இருந்தார். நாதமுனிகள் கிட்ட நாதமுனிகள் தேஜோ விசிஷ்டாந்தனால தேஜிஷ்டத்தினால தெரிஞ்சுட்டு அங்க என்ன நடந்ததுன்னுட்டு இவருடைய குணம் இருக்குதே, குணோத்கிருஷ்டம் நன்னா தெரிஞ்சது. குண உத்கர்ஷமானது. இந்த மாதிரி அங்க எனக்கு பழைய சாதம் திருமுற்றத்துல வச்சு போட்டா அப்படின்ற விஷயத்தை சொல்லச்சு அதை அப்படியே பெரும் பாக்கியமா நினைச்சு சாஸ்திரவசியரா அதை ஏற்றுண்டார். எந்த விதமான மாறுதல் இல்லாம திருமுற்றத்துல வச்சான்றது அந்த நிகீனமான இழப்பமா அது தெரியல. பழைய சாதம் போட்டா அப்படின்றதும் இவருடைய வார்த்தையில கொஞ்சம் கூட தெரியாம உச்சிஷ்டம் சுபாவனம் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் என்று அப்படின்ற சாஸ்திரார்த்தங்கள் தான் அவருடைய வாக்குல கம்பீரமா தெரிஞ்சு இருந்ததுனால நாதமுனிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம உய்ய கொண்டீர் அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து அவருக்கு உய்ய கொண்டார், திருநாமம் வந்ததுன்ற இந்த கதையை விற்த்தாந்தத்தை நாம நேற்று அனுபவிச்சோம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். நமஸ்யாமி, அதனால எடுத்த உடனேவே நமஸ்யாமின்னு சொல்ற. இப்படிப்பட்ட குணவான் இருக்காரு குணக்குன்று, அதனால அதுக்கு தோற்று நமஸ்யாமி அரவிந்தாட்சம். அரவிந்தாட்சம் அவருக்கு புண்டரீகாட்சன்ற திருநாமமானதுனால புண்டரீகத்துக்கு பர்யாய பதம் அரவிந்தம், ஆக்ஷம். அதனால புண்டரீகாட்சம் அரவிந்தாட்சம். நாதபாவே வியவஸ்திதம், நாதபாவம், நாதபாவத்துல வியவஸ்திதமா இருந்தார். அதாவது நாதபாவம் அப்படின்றது இந்த கீழே நாதமுனிகள், அந்த நாதமுனிகளுடைய பாவம்னா அபிப்பிராயம். அதுல
அவருடைய அபிப்பிராயத்தில் இவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவரா இருந்தார். சுத்த சத்வமயம், சுத்த சத்வமயம், ரஜோ தமோ குணங்கள் கலசாததான, அதாவது சுத்த சத்வமயம் அப்படின்னு சொல்றதுனால மயட் பிராச்சுரியார்த்தம், மயட் பிரத்யம் இந்த இடத்துல பிராச்சுரியார்த்தம் அதிகமா இருக்குது. இது அப்போ மேல அது அந்த சுத்த சத்வம், சுத்தராயும் சத்வமயராவும் இவர் இருந்தார். சுத்தராயும் சத்வமயராவும் இருந்தார். சுத்தமயன் ஏன்னா தூயராய் வாழ்மினீரே அப்படின்னு சொல்றபடிக்கு இவர் தூய்மையான எண்ணம் கொண்டவரா இருந்தார். அதுக்கு காரணம் சத்வமயம், சத்வம் மேலோங்கி இருந்தவர். சௌரேஹே, சௌரேஹே அப்படின்னா கண்ணனுடைய அவதாரம் இவாபரம், அபராவதாரம் போன்றவரா இருந்தார் அப்படின்னு. அதாவது நாதபாவத்துல வியவஸ்திதராக இருந்தார், சுத்த சத்துவமயரா இருந்தார், அவதாரம் இவாபரம், சௌரியினுடைய இன்னொரு அவதாரம் போன்றவராக இருக்கக்கூடிய புண்டரீகாட்சரை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது இந்த ஸ்லோகம் சௌரிக்கும் இந்த விசேஷணங்கள் எல்லாம் பொருந்தும், இந்த உய்ய கொண்டாருக்கும் இந்த விசேஷணங்கள்லாம் பொருந்தும். நாதபாவே வியவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரேஹே, அப்படிப்பட்ட சௌரியினுடைய நாதபாவத்திலே வியவஸ்திதராக இருந்தவரும் சுத்த சத்துவ அந்த கண்ணனுடைய அபராவதாரம் போன்ற அரவிந்தாட்சம் நமஸ்யாமி. அப்படி அபராவதாரம் போன்றவரை அரவிந்தாட்சம்ன்றதும் அந்த கண்ணனுக்கு பொருந்தும். கண்ணனுக்கு எப்படி இது பொருந்தும் அப்படின்னா என்ன, இவர் கண்ணனை போன்ற அவதாரம் அப்படின்னு சொல்லிருக்க. கண்ணனுடைய மறு அவதாரம் போன்றவரை வணங்குகிறேன். அதனால இவருக்கு சொன்ன விசேஷணங்கள் மொத்தம், அடைமொழிகள் மொத்தம் அந்த கண்ணனுக்கு இருக்குது, அது இவருக்கு அப்படியே இருக்கிறதுனால இவர் கண்ணனுடைய மறு அவதாரம் போன்றவர், அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன். பூர்வத்துல முதலாச்சாரியன் பெருமாள், இரண்டாவது ஆச்சாரியை பிராட்டி, மூன்றாவது ஆச்சாரியன் சேன முதலியார், இவாள்லாம் வைகுண்ட லோகத்துல இருக்கிறவா. அதுக்கப்புறம் நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் இந்த புதுமை மண்டலத்துல அவதாரம், அதாவது தாயினுடைய வயத்துல மனுஷர்களை போல அவதரிக்க செய்திருக்க செய்யும். அவளுக்கெல்லாம் அதீதமான ஒரு குண விசேஷம், அதாவது யோக தசையில சாட்சா்காரம் பண்ணக்கூடியதான ஒரு குண விசேஷம் அவளுக்கெல்லாம் இருந்து. நம்மாழ்வார் பிறந்தது முதல் சடகோபராயும் மாறனாயும் விளங்கினவர். அதனால எப்பவுமே அவர் பகவத் தியான பரராகவே இருந்துட்டார். நாதமுனிகள் யோகாபியாசத்தை அபியசித்தவரானதுனால அவரும் யோகத்தை நன்றா பண்ணக்கூடியவராக இருந்து நம்மாழ்வாரை சாட்சா்காரம் பண்ணினார். அப்படி உயர்ந்த புருஷர்களா அவர் 2 பேர், அந்த 2 ஆச்சாரியர்களும். இப்போ 6வது ஆச்சாரியரும் 7வது ஆச்சாரியரையும் எப்படி சொல்றார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்னா,
பெருமாளுடைய அவதாரங்கள் கண்ணன் ராமன் இருக்காளே அவளோட ஒப்பிட்டு இவர்களை சொல்றார். இவர் கண்ணனுடைய மறு அவதாரம் போன்றவர் அப்படின்னு சொன்னார். யாரே உய்யக்கொண்டாரு. இதுக்கு அடுத்தது உய்யக்கொண்டார் சிஷ்யரான மணக்கால் நம்பிய என்ன சொல்ல போறாருன்னா, ராமோ ராமஸ்ய ராமஸ்யா அப்படின்னு பரசுராம, ஸ்ரீராம, இல்லைன்னா தசரதராம, பலராம, இவா 3 பேர்களையும் காட்டிலும் உத்கிருஷ்டமான ராமர், 4வது ராமர். இதான் 3 ராமர்கள் பெருமாளுடைய அவதாரம். இவர் 4வது ராமரா விளங்கக்கூடியவர் அப்படின்னு மணக்கால் நம்பிய சொல்றார். இவர் கண்ணனை போன்றவர் அப்படின்னு சொன்னார். கண்ணனுடைய மறு அவதாரம் சொன்னார். அங்க மணக்கால் நம்பிய சொல்லச்சு என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொன்னா, 3 ராமர்கள் இருக்கா, அந்த 3 ராமர்களை காட்டிலும் இவர் 4வது ராமரா, அதான் 3 ராமரோட கூட இவர் 4வது ராமரா விளங்கக்கூடியவர், அப்படி அவதாரம் பண்ணினவர் அப்படின்னு அவரை புகழல. இவெல்லாம் பெருமாளுடைய மறு அவதாரங்கள். அந்த பெருமாளோட கூட இந்த கண்ணனை போல இவர் மறு அவதாரம். ஆனா அவர் 3 ராமரை காட்டிலும் 4வது ராமரா விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். அரவிந்தாட்சம் அப்படின்னு கண்ணனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னா, கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லத்தே சமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம். கண்ணன் அம்புஜேக்ஷனா இருக்கார் அவதாரத்திலே. சமத்புதம் பாலகம், அற்புதமா இருக்கக்கூடிய சிறு பிள்ளையா இருக்கக்கூடிய சிசுவா இருக்கக்கூடிய அம்புஜேக்ஷணம் அப்படின்னு முதல் அந்த பாலகனுடைய அடையாளத்தை சொல்லத்தே அம்புஜேக்ஷணம், தாமரை கண்ணன் அப்படின்னு. அதனால இந்த அரவிந்தாட்சம்ன்ற பதம் கண்ணன் எம்பெருமானுக்கு பொருந்தும். அப்புறம் நாதபாவே வியவஸ்திதம் அப்படின்றது எப்படி அப்படின்னு சொன்னா, கண்ணன் என்ன பண்ணா, இந்த யாதவர்கள் இருக்காளே அவளுக்கு ராஜத்துவம் கிடையாது அப்படின்னு ஒரு வியவஸ்தை. காரணம் யயாதி சாபம். அந்த யயாதி சாபத்தினால அவளுக்கு யாதவாளுக்கு ஆகக்கூடிய தன்மை இல்லை. இந்த வியவஸ்தையை அழிக்காம பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, கம்சனை வதம் பண்ணி உக்ரசேனருக்கு அந்த நாசத்துவத்தை கொடுத்தார். தான் அரசாளல கம்சனை அழிச்ச உடனே கண்ணன் எது போல திலக்கனாச்சே, இவன் ஒரு ராஜா அழிச்சான்னா தான் இது பண்ண வேண்டியது தானே, ராஜாவாக வேண்டியது தானே. ஆனா அது இல்லை. அந்த வியவஸ்தையை மீறாம கம்சவதம் பண்ண உடனே உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகம் அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். அதனால நாதபாவே, நாதன் அப்படின்னு சொன்ன அதாவது நாதன்றது ராஜத்துவ விஷயங்க. அதாவது லோகத்துக்கு நாதனா இருக்கக்கூடிய எம்பெருமான் லோகநாதன். யாரு? கண்ணன் எம்பெருமான் லோகநாதன். அப்படி லோகநாதனா இருக்க செய்தேயும், லோகநாதனா இருக்கவும் தான் கண்ணனை அவதரிக்க செய்தேயும் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்காம கம்சவதம் பண்ண உடனே உக்ரசேனனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். அதனால அந்த நாதபாவத்துல இந்த கண்ணன் பெருமானா அவதரிச்சிருக்கிட்டு அந்த நாதபாவத்துல வியவஸ்தையா இருந்த. நாம தான் லோகநாதன், அதோட கம்சனை பொண்ணாச்சு, நாம ராஜா வருவோம் அப்படின்னு வரல. அதனால கண்ணன் பெருமானுக்கும் நாதபாவு வியவஸ்திதம் அப்படின்றது பொருந்தும். இப்போ கண்ணனுக்கு மாத்திரம் மொத்தம் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் புண்டரீகாட்சன் சொல்லுவோம். உய்ய கொண்டாரு சுத்த சத்வமயம் சௌரே சுத்த சத்வமயம் சௌரேஹே
அதாவது சுத்த சத்துவமயமா எப்படி பெருமாள் இருக்கான் அப்படின்னா, பெருமாள் அவதாரத்துல இருந்தா கூட, தேவகி வசுதேவ புத்திரனா அவதரிச்சா கூட, தசரத ராம புத்திரனா கௌசல்யக்கு அவதரிச்சா கூட, பெருமாளுடைய இதெல்லாம் கண்ணன் கீதையில சொல்ற அவதாரஸ்ய சத்யத்வம் அஜகத் ஸ்வபாவதா. அவதாரம்ன்றது மாயாஜாலம் இல்லை, திடீர்னு தோன்றி திடீர்னு மறையிறது. அவதாரஸ்ய சத்தியத்துவம், அது சத்தியமானது. அஜகத் ஸ்வபாவதா. சரி, அங்கேருந்து இங்க வரானே ஆதியம் சோதி இருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பரமபதத்திலேருந்து இங்க வந்து பிறக்கிறானே தேவகி சூனுவா, அப்போ இங்க வந்த உடனே அவனுக்கு எதனா குறைஞ்சிடுமான்னா அப்படி இல்லை. அஜகத் ஸ்வபாவதா, தன்னுடைய ஸ்வபாவத்தை விடாத இங்க வந்து அவதரிக்கிறான் பெருமாள். அந்த தன்னுடைய ஸ்வபாவங்கள் இருக்குதே அதை விடாது அப்படியே அந்த ஸ்வபாவத்தோட கூடவே இங்க அவதரிக்கிறான் அப்படின்னு. அதனால தன்னுடைய சுபாவாதிகளை ஸ்வரூப சுபாவாதிகளை விடாது இங்க அப்படியே வந்து அவதரிக்கிறான்னு சொல்றதுனால, அதுக்கடுத்தது அப்போ அங்க அவனுடைய திருமேனி பரரூபம் எப்படி இருக்குது? சுத்த சத்துவமயமா இருக்கு. இங்க தேவகி சூனுவா இருந்தாக்கா இது சுத்த சத்துவமயமா? மாம்ச பிண்டம் தானே. அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய பாஞ்சபௌதிகமான சரீரம் தானே. பாஞ்சபௌதிகமான சரீரம் மாம்சமாகவும் மத்தியாவும் எலும்பாவும் ரத்தமாகவும் சீயாவும் இப்படிலாம் இருக்கக்கூடிய கலவை தானே. அப்படின்னா அந்த திருமேனி ஸ்வபாவம் அஜகத் ஸ்வபாவமா இருந்தா கூட திருமேனி என்ன அப்படின்னு வச்சு, திருமேனியும் சுத்த சத்வமயம். அதான் அஜகத் ஸ்வபாவதா சுத்த சத்துவம் மயத்வஞ்சா. இந்த திருமேனி தேவகி சூனுவோ இல்லை கௌசல்யா நந்தனாவோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய திருமேனி சுத்த சத்துவமயம். அங்க எப்படி அப்ராகிருத திருமேனி, அதாவது பிராகிருத சத்துவம் இல்லாம அப்ராகிருத சத்துவத்தினால ஆன திருமேனியும், பஞ்சோபனிஷன் மயமான திருமேனியும், பஞ்சசக்தி மயமான திருமேனியும், அதே போலதான் இங்கேயும் அப்ராகிருதமா இருக்கக்கூடிய சுத்த சத்தம். இங்கே சத்துவகுணம் மேலோங்கி, அதான் சத்துவம் ரஜசு தமசு 3 குணங்கள் இந்த பிரகிருதி மண்டலத்துல உண்டு. பிரகிருதியில 3 கலந்து இருக்குது. சத்துவமும் கலந்துருக்கு, சத்துவம் ரஜசு தமசு 3 கலந்துருக்கு. ஆனா அங்க சுத்த சத்துவம்ன்றது என்னன்னா, இங்க இருக்கிற சத்துவத்தை காட்டிலும் விலட்சணமான சத்துவம். விலட்சணமான சத்துவம்னா எப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற சத்தம் ரஜோகுண தமோ குணத்தோட கலக்கக்கூடிய சத்தம். ஆனா அங்க இருக்கிற சத்தம் சுத்த சத்தம், ரஜோகுண தமோ குணத்தோட கலக்கவே கலக்காது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், பாலோட ஜலத்துல குத்தினா பாலும் ஜலமும் ஒரு நீரா கலந்துது. ஆனா ஜலத்தோட எண்ணெயை குத்தினா அது ஒரே பாத்திரத்துல குத்தினா கூட அது கலக்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு அது தண்ணியை பிரிஞ்சு இருக்கும். அது போல சுத்த சத்துவமானது இந்த ரஜோகுணம் தமோ குணத்தோட கலக்கவே கலக்காது, அப்படிப்பட்டது. அப்படி அதுக்குதான் பஞ்சசக்தி மயம், இங்க பஞ்சபூத மயம்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி அதுக்கு பஞ்சசக்தி மயம் பஞ்சோபனிஷன் மயம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்துல. அந்த சுத்த சத்துவமாகப்பட்டது இந்த திருமேனியும் அந்த சுத்த சத்துவமயத்வஞ்சா அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றான். இதுவும் அப்ராகிருதமான திருமேனி, அதனால சுத்த சத்துவமயம் அப்படின்றது கண்ணனுக்கும் பொருந்தும். சுத்த சத்துவமயம் சௌரே அவதாரமிவா. அதான் அந்த மாதிரி இப்படிப்பட்ட சௌரியனுடைய மறு அவதாரம் போன்றவர் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது. இப்போ இந்த குணங்கள்லாம் புண்டரீகாட்சர் இடத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னா, உய்ய கொண்டாருக்கு புண்டரீகாட்சன்ற திருநாமமே. ஏன்னா உய்ய கொண்டார் திருவள்ளுவ கஷேத்திரத்தை சேர்ந்தவர்.
அதனால திருவள்ளரை பெருமானுக்கு புண்டரீகாட்சன்னு திருநாமம். அது இவருக்கு திருநாமமா வச்சிருக்கா, நாமகரணம் பண்ணிருக்கா. அதனால புண்டரீகாட்சர் அப்படி. அரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம். நாதபாவே வியவஸ்திதம்ன்றது அவன் ராஜாவா இருக்கிற தன்மையில விவஸ்தையா, இங்க எப்படி சாபங்கள்லாம் இருக்குதோ அதனால யாதவாளுக்கு இல்லாததுனால தான் அரசாட்சி ஏத்துக்கல அப்படின்னு அங்க சொன்னோம். இவர் எப்படின்னா நாதமுனியுடைய அபிப்பிராயத்துல எப்பவுமே இருக்கக்கூடியவர். ஏன் எப்பவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா, இவருடைய சரித்திரம் நேற்று பார்த்தோமே, அதான் நாதமுனிகளுடைய தேவிகளான அரவிந்தப்பாவைய நாதமுனிகள் நியமனத்தினால அவ பிறந்தகத்துக்கு போகச்சே இவர் துணையா போனார். போற போது அந்த இடத்துல ஏதோ சில காரணங்கள்னால அவ இவருக்கு கொஞ்சம் அவா ரீதியில லோக ரீதியில திருமுற்றத்திலையும் பழையிலையும் சாய்ச்சா. ஆனா இவர் அதை இதுவே பண்ணாம என்ன பண்ணார், அதை பரமபோக்கியமா ஏத்துன்னு வந்தார். நாதமுனிகள் கேட்கச்சேவும் அவர் இந்த விற்த்தாந்தம் நாதபாவ விவசாயம் சுத்த சுத்தமயம் ரெண்டுத்துக்குமே இந்த விற்த்தாந்தம் தேவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தன்னுடைய சொசர கிரகத்துல போய் இவர் எதுவும் சொல்லாம அவளுக்கு அனுசரணையா அப்படியே இருந்து நாதமுனிகளுடைய திருவம்சத்திலேருந்து துணையா வந்தவர் ரொம்ப இதுவா இருக்கார், பவ்யமா வினீதரா இருக்கார் அப்படின்னு அதை காண்பிச்சுட்டு வந்தாரல்லோ. அதனாலதான் உய்ய கொண்டீர் அப்படின்னு சொன்னார். அங்க எனக்கு இப்படியா சாதம் போடுறது, அப்படியா பண்றது, நான் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார்னா இந்த காலத்தோட போல ஒரு வார்த்தைக்கு சொல். அப்போ என்ன நாதமுனி இவரை போய் அனுப்பிச்சிருக்கார் தேவிகளுக்கு துணையா, இப்படிப்பட்ட ஆசாமியெல்லாம் அனுப்பிச்சிருக்கார் பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி இல்லாம இவர் அப்படி இதுவா நன்னா இருந்ததுனால நாத பாவத்துல நாதமுனிகளுடைய திருவுள்ளத்துல எப்பவுமே அதான் நம்மை உய்ய கொண்டீர் அப்படின்னு சொன்னார். அதாவது நாதமுனிகளுக்கு ஆஹா நம்ம அது சில பேர் சொல்லுவாளோ மானம் பறிப்போகாத காப்பாத்தினாம்பா நம்ம அப்படின்னு. ஆன மாதிரி இந்த ஆயுஷ் பூரா அவளை நினைப்பா இல்லையா. அதை போல உய்ய கொண்டீர்னு நாதமுனிகள் இவரை அப்படி இது பண்ணார். அது மாத்திரம் இல்லை, நாதமுனிகள் தன்னுடைய திருப்பேரனாருக்கு காலம் வாய்க்கிற போது வேதாந்தார்த்தங்களை உமக்கு உபதேசம் அதான் இவருக்கு உபதேசம் பண்ணிருக்கிட்ட அங்க அவனுக்கு கொடுக்கணும், உபதேசம் பண்ணணும்னு சொன்னார். ஆனா அத ஏன்னா நாதமுனிகள் இவர் தான் அதுக்கு இது பண்ணார். என்னவா பண்ணார், தன்னுடைய திருப்பேரனாருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய திருவுள்ளத்துல இவர் வச்சிருந்தார். இவர் அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியவர். நம்முடைய காரியத்தை நம்முடைய பேரனுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய காரியத்தை இவர் நிறைவேற்றுவார் அப்படின்ற மனசுல தெளிவோட அவர் இவர்கிட்ட சொல்லிட்டு அவர் திருநாட்டு கேள்விட்ட. அதனால நாதமுனிகளுடைய திருவுள்ளத்துல எப்பவுமே இருக்க. அப்புறம் இவர் தனக்கு வயசாகி போனதுனால மணக்கால் நம்பியை வச்சு அந்த காரியத்தை முடிச்சார். அதனால நாதமுனிகளுடைய திருவள்ளத்துல இந்த உபய விருத்தாந்தத்தினாலையும் இவர் எப்பவுமே இருக்கக்கூடியவர். நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரே. அதான் இவர் இந்த விருத்தாந்தத்தினால சுத்தராகவும் இருக்கார். சாஸ்திர வசியத்தை படிச்சு பழைய சோறு பரியூஷித்தம் இல்லை. அதாவது அது பரியூஷித்தம்ன்றதுக்கு வேற அர்த்தம். வேற வழியா அந்த சாப்பாடு இருந்ததுன்னா அந்த சாதம் இருந்ததுன்னா அது பரியூஷித்தம் இல்லை அப்படின்னு சாஸ்திர வசியரா அது ஏதோ போட்டா ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு. அதனாலதான் இவருக்கு விகார சித்தையே இல்லை. அந்த பழையதும் சாஸ்திரியமானதுனாலதான்
இவருக்கு விகார சித்தையே இல்லை. ஐயோ நமக்கு அனுஷ்டானம் குறைஞ்சி போச்சே, நமக்கு பழைய போட்டாலே நாம வெளியில காமிச்சிக்காத அதை சாப்பிட்டுட்டோமே அப்படின்ற விகாரம் எல்லாம் இல்லை. சாஸ்திரியமாவும் இருக்குது அது. அதனால சாஸ்திரியம்னு தெரிஞ்சுட்டு அதுபடி அத்தை சந்தோஷமாவும் ஏத்துனதுனால இவர் சுத்தமா இருக்க. எராய் வாழ்மி நீரேன்னு சொன்னமே அந்த ரீதியில இவர் சுத்தராகவும் இருக்கார். சத்துவமயம், ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் இல்லாம சத்துவகுணம் அதிகமா இருக்கக்கூடியவர். அந்த மயற்பிரத்தியம் பிராச்சுரியார்த்தம்னு சொன்னோம் இல்லையா? அதனால சுத்த சத்வமயம் அவதாரமிவா பரம் சௌரேகே. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்னால சௌரியான கண்ணன் இருக்கானே அந்த கண்ணனுடைய மறு அவதாரம் போன்றவர் அப்படின்னு இதுல அனுசந்தானம் பண்ற. அதனால இப்படி கண்ணபிரானுக்கு என் பெண்ணை தோற்றேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றேன். சுவாமியாவும் பிரானாவும் உபகாரனாவும் இருக்கக்கூடிய எம்பெருமான இடத்துல நான் தோற்றுட்டேன். அத போல இப்படி மறு அவதாரமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடிய புண்டரீகாட்சரை உய்ய கொண்டாரே நான் நமஸ்யாமி அப்படின்னு சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. நமஸ்யாமி அப்படின்னு இந்த வர்த்தமானம் இருக்குதே, வர்த்தமான உபதேசம் அது அப்படியே எப்பவும் தொடர்ச்சியா இருக்கிறதையே காண்பிக்கிறது. நமஸ்யாமி நமஸ்யாமி, சேவிக்கிறேன் சேவிக்கிறேன் சேவிக்கிறேன். எப்ப சொன்னாலும் சேவிக்கிறேன்னு சொன்னா இன்னொரு தடவை அனுசந்தானம் பண்ணிட்டேன் அப்ப சேவிக்கிறேன்னு அர்த்தம். அப்படியே வர்த்தமானத்துல இருந்தா தொடர்ச்சியா சேவிக்கிறேன்னு அர்த்தம். சேவித்தேன் அப்படின்னும் இல்ல நாளைக்கு சேவிக்க போறேன்னும் வராது. நமஸ்யாமின்னு எப்ப சொன்னாலும் இப்ப சேவிக்கிறேன். அனுசந்தானம் பண்ற போதுலாம் அது வர்த்தமானத்துல இருக்கிறதுனால சேவிக்கிறேன் சேவிக்கிறேன்னு அப்ப தொடர்ச்சியா அந்த நமஸ்காரம் அவருக்கு சொல்லப்பட்டதா ஆகுது. ஏன்னா அவருடைய பிரபாவம் அப்படி இருக்கிறதுனால ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்துல எப்பவும் வீற்றிருக்கிறவராயும் சுத்தராயும் சத்துவகுணோன்மேஷராயும் இருக்கிறதுனாலையும் ஸ்வதகாவே எம்பெருமானுடைய திருநாமம் புண்டரீகாட்சன் அப்படின்னு, அதாவது பெருமாளுக்கு அந்த பரத்வத்தை பரமாத்மாவை நிர்ணயிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா செங்கண் அப்படின்னு, கார்மேனி செங்கண் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளே அந்த பிரம்ம லட்சணம் எது அப்படின்னா செந்தாமரை கண் தான் பிரம்ம லட்சணம். அதனால புண்டரீகாட்சன் அப்படின்னு அந்த பெருமாள் திருநாமத்தை வச்சிருக்காரு. அதனால இப்படி இருக்கக்கூடிய புண்டரீகாட்சரை நான் சேவிக்கிறேன் அப்படின்றத சாதித்தார். இவர் ஆச்சாரிய பரம்பரையில 6வதா வரக்கூடியவர், நாதமுனிகளுடைய சிஷ்யர். அந்த நாதமுனிகள் அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை குருகை காவல் பணிடத்துல யோக சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார். இடத்துல பிரபத்தி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார். அதுவே அந்த பிரபத்தி சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் இதெல்லாம் இவருக்கு உபதேசம் பண்ணி திருப்பேரனாருக்கு சமயம் வாய்த்த போது பண்ணு அப்படின்னு இவர்கிட்ட சொன்னதுனாலதான் இந்த இது நெறி அப்படின்றது என்னதுன்னா மார்க்கம், பெருமாள் அடையக்கூடிய மார்க்கம் தான் நெறி, மற்றதெல்லாம் நெறி கிடையாது. அந்த ரீதியில பக்தி யோகம் நெறி. இது அது சில பேருக்கு தான் திரைவர்ணிக அதிகாரம். இந்த பிரபத்தி யோகம்ன்றது சர்வத்திர அதிகாரம். அதனால இதுக்கு நன்னெறி அப்படின்னு. அதனாலதான் சுவாமி தேசிகன் இங்க இருக்க மாதிரியே அங்கேயும் நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் அப்படின்னு சாய்க்கிறார். அதனால இந்த உய்ய கொண்டாருக்கு ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணன் பெருமான் எப்படி கீதா சாஸ்திரத்தை சொல்லி எல்லா நெறிகளையும் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி அப்படின்னு கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாத்தையும் உரைத்தாலும் கடைசியில இந்த நன்னெறியா இருக்கக்கூடிய சரணாகதிய மாமேகம் சரணம் விரஜா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகந்த்வா சர்வ பாபேபியோ
மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா அப்படின்னு கண்ணன் பெருமான் சொன்னான் நன்னெறியை. அந்த நன்னெறியை அவர் உரைத்த உய்ய கொண்டார். அவருக்கு யாருக்கு உரைத்தார் அப்படின்னா மணக்கால் நம்பிக்கை உரைத்தார். நம்முடைய ஆச்சாரியனுடைய நியமனம் நீ நிறைவேற்றணும், ஆள வந்தாருக்கு சொல்லணும்னு ஆச்சாரியன் கிட்டேந்து நன்னெறி இவருக்கு வந்துருக்குது. அத்தை உரைத்து சொன்னார் மணக்கால் நம்பிக்கை. அதனால நான் மணதான் ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவருக்கு அந்த மணக்கால் நம்பிக்கை. இந்த நன்னெறியை இவர் உரைத்து சொன்னார். அப்படிப்பட்ட உய்ய கொண்டார். அதனால அவர் திறத்துல நமஸ்யாமி. இந்த மாதிரி பெருமை நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார்னு கண்ணன் எம்பெருமான போல அந்த பிரபத்தி சாஸ்திரத்தையும் அது கீதையினுடைய அர்த்தங்களையும் கீதார்த்தத்தையும் நாதமுனிகள் சொன்னபடி அவருக்கு இது பண்ணார். ஏன்னா கீதா சாஸ்திரத்தை சொல்றதுனாலதான் கடைசியில அந்த சரம ஸ்லோகமும் வருது. அதனால அதுதான் நன்னெறி. நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி. அந்த நெறியில கடைசியில நன்னெறிவர். ஒவ்வொரு நெறியா போய் கடைசியில நன்னெறிவர். இதை உரைத்தவர். அப்படிப்பட்ட இவர் கண்ணனுடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உய்ய கொண்டார் புண்டரீகாட்சரை நமஸ்கரிக்கிறேன். மேல அடுத்த ஆச்சாரியனை கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாலீநிதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.